ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா காப்பர் டீ பற்றி தான். இந்த காப்பர் டீனால எனக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் காப்பர் டீ போட்டிங்கன்னா இதை முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காப்பர் டீ பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் காப்பர் டீ போட்டிருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்குமே காப்பர் டீ போட்டப்ப எனக்கு எதுவுமே தெரியல. சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதனால வரும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் இதனால ப்ரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதனால வர சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. டெலிவரிக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் பீரியட் எல்லாத்துக்குமே 6 மாசம் ஆகும், இல்லைன்னா 1 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்க வீட்டில் எங்க மாமியாரும் அப்படிதான் சொன்னாங்க. அவங்க காலத்துல எல்லாம் அவங்க 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னோட டெலிவரி முடிஞ்ச அடுத்த மாசத்துலயே நான் பீரியட் ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனா அந்த மாசத்துலயே பீரியட் ஆகி எனக்கு 5 நாளைக்கு மேல வரைக்கும் இருந்துச்சு. ஆனா என்னோட நார்மல் பீரியட் சைக்கிள் எப்பவுமே 5 நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இது அதுக்கு மேல இருந்துச்சு. இப்பதான் டெலிவரி ஆகிருக்கு, அதனால இது இந்த மாதிரி ஆகிருக்கும்னு நினைச்சு நானும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அடுத்து அந்த பீரியட் முடிஞ்சு அடுத்து 2 வாரத்துக்குள்ளேயே எனக்கு மறுபடியும் பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் இருந்தது. ஆனா அது 5 நாள் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டாப் ஆயிருச்சு. ஆனா ஹெவி ப்ளீடிங்லாம் இல்ல. எப்பவும் போல தான் இருந்தது. அதோட சேர்ந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஆச்சு. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றப்ப மட்டும் எனக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. யூரின் போயிட்டு வரப்போலாம் அப்படியே எனக்கு அடிவயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தது. சுருக்கு சுருக்குன்னு அப்பப்ப எனக்கு வலிக்கும். ஆனா இது டெலிவரி ஆகியிருக்கிறதுனால தான் இப்படி வலிக்குது அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்படியே யூரின் போறப்போலாம் அப்படியே ஒரு பேட் ஸ்மெல்லா இருக்கும். என்னால அது தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஸ்மெல் இருந்தது. அப்படியே என்னோட உடம்பு பார்த்தா அப்படியே முன்னாடி இருந்ததை விட இப்ப அப்படியே ரொம்ப உருக்குன மாதிரி ஆயிடுச்சு உடம்பே. அதிகமா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுனாலயோ என்னவோ தெரியல. அப்படியே எனக்கு உடம்பே உருக்கிருச்சு. என்னோட கலரு சேஞ்ச் ஆயிருச்சு. அப்படியே ஃபேஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆகிருச்சு. ஆனா த்ரெட் எனக்கு வெளியே தெரியல. அந்த த்ரெட் தெரியாததுனால சரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாச்சும் போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நாங்க பார்க்கவும் அவங்க ஃபிங்கர் டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் அந்த காப்பர் டீ சேஞ்ச் ஆயிருந்துச்சு. அவங்க இருக்கிற பொசிஷன்ல இல்லாம வேற பக்கம் நகர்ந்துருச்சு. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ஃபிங்கர் வச்சு பார்க்கையில அவங்களுக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த மாதிரி உனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கும், அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே கொஞ்ச நேரத்திலேயே அதை ரிமூவ் பண்ணி விட்டாங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மாசம் மாசம் கரெக்டா பீரியட் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க 1 வாரத்துக்கு. கரெக்டா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் யூரின் போகிறப்போலாம் அந்த ஸ்மெல் இல்லாம இருந்தது. ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா இல்லாம இருந்துச்சு. எனக்கு ப்ளீடிங் மாசம் மாசம் கரெக்டா அந்த 5 டேஸ்னா 5 டேஸ்க்குள்ள தான் இருந்துச்சு. யூரின் போறப்போல எந்த ஸ்மெல்லுமே இல்லாம நார்மலா எப்பவும் போல ஆகிட்டேன். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுமே எனக்கு அதிகமா வரல அந்த டைம்ல. எந்த ஸ்மெல்லுமே இல்லாம எனக்கு அப்பதான் எனக்கே நிம்மதியா இருந்துச்சு. சரி நம்மளுக்கு இதனாலதான் இந்த மாதிரி ஆகிருக்குன்ட்டு அடுத்து இந்த காப்பர் டீ போடுறத பத்தியே நான் யோசிக்கல. ஒரு சிலருக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்கும் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் எல்லாம் இல்ல. எனக்கு வயிறு சுருக்கு சுருக்குன்னு வலி இருந்துச்சு. யூரின் போறப்பவும் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வரப்பவும் பேட் ஸ்மெல் இருந்துச்சு. எனக்கு பீரியட்ஸ் மாசத்துல 2 டைம் பீரியட் வர மாதிரி இருந்துச்சு. இது மட்டும்தான் எனக்கு இந்த காப்பர் டீனால வந்த சைட் எஃபெக்ட்ஸ். உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, காப்பர் டீ போட்டிருக்கவங்க எல்லாம் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போய் இதை ரிமூவ் பண்றது நல்லது. இது என்னோட ஓன் ஒப்பீனியன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. என்னோட உடம்பே ரொம்பவே வீக் ஆயிருச்சு. வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஆகிருச்சு. இந்த மாதிரி தான். ஏன்னா அந்த டைம்ல என்கிட்ட சொன்னாங்க, நீ ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஆனா கடைசியில பார்த்தா இந்த காப்பர் டீனால தான் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. எப்பவுமே இது நம்ம உடல்ல இருக்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அடிக்கடி செக் பண்றது நல்லது. உங்க உடம்புக்கு செட் ஆகல அப்படின்னா இதை விட்டுட்டு நீங்க வேற மெத்தட்ல கூட நீங்க பிரெக்னன்சி தள்ளி போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.